பைபிள் சவாலின் 188வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று சங்கீதம் 91 முதல் 93 அத்தியாயங்கள் தேவனுடைய பாதுகாப்பில் வாழ்வதன் பாதுகாப்பையும் அவரது மகத்தான வல்லமையையும் அவரது நித்திய ஆட்சியின் உறுதியையும் வெளிப்படுத்துகின்றன. தேவனை நம்புகிறவர்கள் ஆபத்தும் நிச்சயமற்ற சூழ்நிலைகளும் நிறைந்த நேரங்களிலும் அவரது பாதுகாப்பில் அடைக்கலம் காண முடியும் என்பதை இந்த சங்கீதங்கள் நினைவூட்டுகின்றன. வாழ்க்கையின் எல்லா காலங்களிலும் தேவனே நமது அடைக்கலமும் கோட்டையும் விசுவாசமான பாதுகாவலரும் ஆவார். மேலும் முழு படைப்பின் மீதும் தேவன் பரிபூரண அதிகாரத்துடனும் நீதியுடனும் அசைக்க முடியாத வல்லமையுடனும் ஆட்சி செய்கிறார் என்று அறிவிக்கின்றன. எந்த சூழ்நிலையும் அவரது வல்லமையை விட பெரியதல்ல. எந்த சவாலும் அவரது கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டதல்ல. அவரில் நம்பிக்கை வைக்கும் போது நமது இதயம் சமாதானத்தாலும் தைரியத்தாலும் நிரம்புகிறது. இன்று என்றென்றும் ஆட்சி செய்யும் ஆண்டவரின் பாதுகாப்பில் இளைப்பாறும் இதயத்துடன் ஆரம்பிப்போம். Welcome to day 188 of the Bible Challenge. Today's reading from Psalm chapter 91 to 93 reveals the security of living under God's protection, the greatness of His power, and the certainty of His eternal reign. These psalms remind us that those who trust in the Lord can find refuge beneath His care. Even in times of danger and uncertainty, God is our shelter, our fortress, and our faithful protector through every season of life. They also declare that the Lord reigns over all creation with perfect authority, righteousness, and unshakable strength. No circumstance is greater than His power, and no challenge is beyond His control. When we place our confidence in Him, our hearts are filled with peace and courage. Let us begin today with hearts resting securely in the Lord who reigns forever. சங்கீதம் அதிகாரம் 91. Psalms chapter 91. வசனம் 1. உன்னதமானவரின் மறைவிலிருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிழலில் தங்குவான். Verse 1. He that dwelleth in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty. வசனம் 2. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். Verse 2. I will say of the Lord, He is my refuge and my fortress, my God, in Him will I trust. வசனம் 3. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். Verse 3. Surely He shall deliver thee from the snare of the fowler, and from the noisome pestilence. வசனம் 4. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும். Verse 4. He shall cover thee with His feathers, and under His wings shalt thou trust. His truth shall be thy shield and buckler. வசனம் 5. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும். Verse 5. Thou shalt not be afraid for the terror by night, nor for the arrow that flieth by day. வசனம் 6. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். Verse 6. Nor for the pestilence that walketh in darkness, nor for the destruction that wasteth at noonday. வசனம் 7. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. Verse 7. 1,000 shall fall at thy side, and 10,000 at thy right hand, but it shall not come nigh thee. வசனம் 8. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். Verse 8. Only with thine eyes shalt thou behold and see the reward of the wicked. வசனம் 9. எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். Verse 9. Because thou hast made the Lord,
which is my refuge, even the Most High, thy habitation. வசனம் 10. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. Verse 10. There shall no evil befall thee, neither shall any plague come nigh thy dwelling. வசனம் 11. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். Verse 11. For he shall give his angels charge over thee, to keep thee in all thy ways. வசனம் 12. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்திக் கொண்டு போவார்கள். Verse 12. They shall bear thee up in their hands, lest thou dash thy foot against a stone. வசனம் 13. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலுசர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். Verse 13. Thou shalt tread upon the lion and adder, the young lion and the dragon shalt thou trample under feet. வசனம் 14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். Verse 14. Because he hath set his love upon me, therefore will I deliver him. I will set him on high, because he hath known my name. வசனம் 15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுதரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். Verse 15. He shall call upon me, and I will answer him. I will be with him in trouble. I will deliver him and honor him. வசனம் 16. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். Verse 16. With long life will I satisfy him, and show him my salvation. சங்கீதம் அதிகாரம் 92. Psalms chapter 92. வசனம் 1. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும். Verse 1. A psalm, oh, song for the Sabbath day. It is a good thing to give thanks unto the Lord, and to sing praises unto thy name, O Most High. வசனம் 2. பத்துணரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும். Verse 2. To show forth thy loving kindness in the morning, and thy faithfulness every night. வசனம் 3. காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். Verse 3. Upon an instrument of 10 strings, and upon the peace psaltery, upon the harp with a solemn sound. வசனம் 4. கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். Verse 4. For thou, Lord, hast made me glad through thy work. I will triumph in the works of thy hands. வசனம் 5. கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். Verse 5. O Lord, how great are thy works, and thy thoughts are very deep. வசனம் 6. மிருககுணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். Verse 6. A brutish man knoweth not, neither doth a fool understand this. வசனம் 7. துன்மார்க்கர் புல்லை போலே தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். Verse 7. When the wicked spring as the grass, and when all the workers of iniquity do flourish, it is that they shall be destroyed forever. வசனம் 8. கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராயிருக்கிறீர். Verse 8. But thou, Lord, art most high forevermore. வசனம் 9. கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். Verse 9. For, lo,
thine enemies, O Lord. For, lo, thine enemies shall perish, all the workers of iniquity shall be scattered. வசனம் 10. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். Verse 10. But my horn shalt thou exalt like the horn of an unicorn. I shall be anointed with fresh oil. வசனம் 11. என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். Verse 11. Mine eye also shall see my desire on mine enemies, and mine ears shall hear my desire of the wicked that rise up against me. வசனம் 12. நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான். Verse 12. The righteous shall flourish like the palm tree, he shall grow like a cedar in Lebanon. வசனம் 13. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிராகாரங்களில் செழித்திருப்பார்கள். Verse 13. Those that be planted in the house of the Lord shall flourish in the courts of our God. வசனம் 14. கர்த்தர் உத்தமர் என்றும் என் கன்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி. Verse 14. They shall still bring forth fruit in old age, they shall be fat and flourishing. வசனம் 15. அவர்கள் முதிர்வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். Verse 15. To show that the Lord is upright, he is my rock, and there is no unrighteousness in him. சங்கீதம் அதிகாரம் 93. Psalms chapter 93. வசனம் 1. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டிக்கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. Verse 1. The Lord reigneth, he is clothed with majesty. The Lord is clothed with strength, wherewith he hath girded himself. The world also is established, that it cannot be moved. வசனம் 2. உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது, நீர் அநாதியாயிருக்கிறீர். Verse 2. Thy throne is established of old, thou art from everlasting. வசனம் 3. கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலைதிரண்டு எழும்பின. Verse 3. The floods have lifted up, O Lord, the floods have lifted up their voice, the floods lift up their waves. வசனம் 4. திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலுமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர். Verse 4. The Lord on high is mightier than the noise of many waters, yea, than the mighty waves of the sea. வசனம் 5. உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள், கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறது. Verse 5. Thy testimonies are very sure, holiness becometh thine house, O Lord, forever. பைபிள் சவாலின் 188வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று தேவன் நமது மாறாத அடைக்கலமும் வல்லமையான பாதுகாவலரும் நித்திய ராஜாவும் என்பதை கற்றோம். வாழ்க்கையின் சவால்களை நாம் ஒருபோதும் தனியாக எதிர்கொள்வதில்லை. ஏனெனில் அவரை நம்புகிறவர்களை ஆண்டவர் எப்போதும் காத்துக்கொள்கிறார் என்பதை இந்த சங்கீதங்கள் நினைவூட்டுகின்றன. அவரது வல்லமை எல்லா பயங்களையும் விட பெரியது. அவரது சந்நிதி நமது இதயத்திற்கு நிலையான சமாதானத்தை அளிக்கிறது. தினமும் நன்றியுள்ள இதயத்துடன் அவரை நம்பி தொடர்ந்து ஆராதிப்போம். தேவனை நம்பி செலவிடும் ஒவ்வொரு நேரமும் நமது விசுவாசத்தை பலப்படுத்தி அவர் எப்போதும் கட்டுப்பாட்டில் இருக்கிறார் என்பதை நினைவூட்டுகிறது. ஒவ்வொரு நாளும் அவரது வாக்குத்தத்தங்களில் பாதுகாப்பாக இளைப்பாற ஒரு புதிய வாய்ப்பு.
இன்று வாசித்த பகுதியில் எந்த வாக்குத்தத்தம் உங்கள் இதயத்தை அதிகமாக உற்சாகப்படுத்தியது? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 188 of our Bible challenge is complete. Today we learned that God is our unfailing refuge, mighty protector, and eternal King. These Psalms remind us that we never face life's challenges alone because the Lord watches over those who trust in Him. His power is greater than every fear, and His presence brings lasting peace to our hearts. Let us continue to place our confidence in Him and worship Him with thankful hearts every day. Every moment spent trusting God strengthens our faith and reminds us that He is always in control. Each day is another opportunity to rest securely in His promises. Which promise from today's reading encouraged you the most? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.